வணக்கம். டெல்லியில் பாஜக வெற்றி அடைஞ்சிருச்சு. யமுனா நதி சுத்தமாயிருச்சு. அங்கே பெண்களுக்கெல்லாம் மாதந்தோறும் 2500 ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்துருச்சு. சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. டெல்லி இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக மாறியாச்சு. உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் நான் இப்படி சொல்லும் போது. ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா? பாஜக ஒரு மாநிலத்தில் எப்போது கால் வைக்கிறானோ முதல்ல அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்வு டெல்லியில் நடந்திருக்கு. முஸ்தாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்தினுடைய பெயர் சிவகிரி என்று மாற்றம் செய்யப்பட போவதாக அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏவான மோகன் சிங் பிஷித் அறிவித்திருக்கிறார். அதாவது இத்தனை காலமாக ஒரு பெயரில் அறிவிக்கப்பட்டிருந்த இடம் இன்றைக்கு வேறு பெயரில் அறிவிக்கப் போவதாக, அது மாற்றம் செய்ய போவதாக அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி எம்எல்ஏ சொல்லியிருக்கிறான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பிஜேபி எம்எல்ஏ ஒரு இடத்துல தேர்வு செய்கிறான். அவன் அங்கே இனிமேல் சுத்தமான குடிநீர் தரேன், டிராஃபிக் பிரச்சனையை தீர்க்கிறேன், உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சொல்லலாம். ஆனால் ஒரு பிஜேபிக்காரன் வெற்றி பெற்றால் முதல்ல ஒரு இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே மத மோதல்களை உருவாக்குவதற்கான திட்டத்தை தீட்டுகிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த முஸ்தாபாத் என்று சொல்லக்கூடிய இடம் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல எப்படி ஒரு பிஜேபிக்காரன் வின் பண்ண முடியும்? அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் 15000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த பிஜேபி எம்எல்ஏ அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அங்கு 2வது இடத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கு, 3வது இடத்துல காங்கிரஸ் கட்சி வந்திருக்கு, 4வது இடத்துல ஓவைசியினுடைய கட்சி வந்திருக்கு. ஓவைசியினுடைய கட்சி மட்டும் அந்த இடத்துல வாங்கின வாக்குகள் எவ்வளோ தெரியுமா? 30,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபிக்காரன் வின் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல 4வதாக வந்திருக்கக்கூடிய ஓவைசியினுடைய கட்சி 30,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறது என்றால் என்ன சொல்வது? அப்போ பிஜேபின்னு அவனே நினைக்கல அங்கெல்லாம் வெற்றி. பிஜேபி எங்கேயாவது வெற்றி பெறுமாங்க? பிஜேபி நேர்மையாக ஒரு இடத்துல எங்கேயாவது போட்டியிட்டால் வெற்றி பெறுவதாக உங்களுக்கு தெரியுமா? முடியாது. மோடியே வெற்றி பெற முடியாது. ஏன் நீங்கள் அமித்ஷா நீங்கள் சொல்லலாம் வேண்டாம், 1,50,000 ஓட்டு வித்தியாசத்தெலாம் வின் பண்ணார். கூட நின்று 16 பேரை வாபஸ் பெற வச்சாங்க, மிரட்டி வாபஸ் பெற வச்சாங்க. நடந்துதா இல்லையா? குஜராத்தில் பயந்து சாகுறானுங்க. என்ன அப்படின்னா, இவங்களெல்லாம் நேர்மையாக நின்னா, இவிஎம் இல்லாமல், தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல், குளறுபடி பண்ணாமல், எதிர்கட்சிகளை முடக்காமல் இவங்களால் வின் பண்ண முடியாது. 2014 இல்லை, அதுக்கு முன்னாடி குஜராத்தினுடைய மாடல் அது. அப்படி தான் குஜராத்தில் வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா மக்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆதாரம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா நுட்பமாக பார்க்கணும். அவங்ககிட்ட ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வராமல் இப்போ டெல்லியில் வரான்னு வை, அடுத்த 100 வருஷத்தில் டெல்லியில் என்ன பண்ணணுங்கிறது அவங்ககிட்ட திட்டம் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா கூட்டணிட்ட காங்கிரஸ் கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இப்போ டெல்லி தேர்தல் முடிஞ்சது, சரி இனிப்போ அடுத்த தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துப்போம். நம்ம அப்படி தானே இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகளே அப்படி தானே இருக்குது இல்லையா? இன்னைக்கு மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. மம்தா பானர்ஜி மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி இல்லை. இதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு நீண்ட திட்டம் ஏதாவது இந்தியா கூட்டணியினுடைய கட்சியிலேயோ தலைவர்களிலேயோ இருக்கிறதா நீங்கள் சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. அப்படி எந்த விதமான திட்டமும் இவர்களுடைய கைகளில் கிடையாது. அதான் முக்கியமான விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் இன்னைக்கு டெல்லி மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், பிஜேபிக்காரன் வந்தால் என்ன நடக்கும்? வளர்ச்சி திட்டம் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அங்கே பெரிய கலவரங்கள், மிகப்பெரிய மத மோதல்கள் தூண்டுவதற்கான எல்லா விதைகளையும் அவர்கள் விதைத்து அங்கே குளிர்காய்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு டெல்லி சான்றாக இருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போ நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லி தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கும்போது மணிப்பூரில் பைரோன் சிங் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த முதல்வர் ராஜினாமா செய்கிறார். ஏன்னா ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இதை அறிவிக்கிறாங்க. அப்போ இது 2ஆம் பட்சமாக போயிடும், ஒரு சாதாரண செய்தியாக போயிடும், யாருமே கண்டுக்கிறதில்ல. அப்போ எவ்வளவு திட்டத்தோட ஆர்எஸ்எஸ் வேலை செய்யுதுங்கிறது பாருங்கள். ஆனால் அதில் ஒரு 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 5% திட்டமிடுதல்கள் நம்ம இந்திய கூட்டணி கிட்ட இருக்கா? கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், டெல்லியில் பாஜகவுடைய வெற்றிங்கிறது பாஜகவை எதிர்பார்க்காதது. அதில் எந்த விதம், நான் அதான் சொல்கிறேன், இந்த முஸ்தாபாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல முஸ்லீம் மக்கள் அவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் எப்படிங்க பிஜேபிக்காரன் வின் பண்ணுவான்? எப்படிங்க வின் பண்ணுவான்? இன்றைக்கு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 15,000த்துக்கு அதிகமான வாக்குகளை காங்கிரஸ் அந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இது என்ன திட்டம்? இது என்ன திட்டமிடுதல்? இப்போ பாஜகவை வெற்றி பெற வைக்கிறதா இந்தியா கூட்டணியுடைய தேவையா? நமக்கு புரியல, நமக்கு என்னன்னே புரியல. இப்படி இருந்தால் எப்படிங்க இது ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்? நம்ம போகிற இடத்துலலாம் இந்திய கூட்டணியுடைய தலைவர் கையில் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு போகிறோம். இது போதுமா? இது மட்டும் போதுமா? இது மட்டும் இருந்தால் பாஜகவை வீழ்த்த முடியுமா?
தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.